நாங்கள் வந்து ராவணன் வம்சாவளி, ராவணன் எங்காளு, ரான்னா சூரியன், வனன்னா வம்சம், சூரிய வம்சத்தில் பிறந்தவர், இந்த மாதிரியெல்லாம். ஒரு இடத்துல ஒரு காக்கா பறந்துக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி கிடைக்கல, ஒரு கோலை இருந்தது, கல்லை தூக்கி காக்கா போட்டுச்சு, தண்ணி மேலே வந்துச்சுன்ற கதை இருக்குல்ல, எவ்வளோ வருஷம் பழசுன்னு நினைக்கிறீங்க? அசாமில் வந்து ஒரு ராமாயணம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீதைன்றவங்க சாதாரண குடும்ப தலைவியாக இருப்பாங்க, ராமர் ஒருவர் ராவணன் ஒருவர் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு கேட்குறாங்க, பௌத்தன் சார்வாகன் முதலிய நாத்திக பிராமணர்கள்னு குறிப்பு இருக்குது. நாத்திக பிராமணர்னு குறிப்பு இருக்குது. இப்போ கம்பன் கலையத்தில் பேசுகிறாங்கன்னா அங்கே வரலாறு பேசுறதுக்குள்ள நீ ஏற்பாடு பண்ணியிருக்கணும். பேசுகிறவன் ஏன் போய் மூடுற? சீதையை தூக்கிட்டு ராவணன் போகிறப்ப நிப்பாட்டி இனி ஏன் தொடங்கினேன்னு கேட்குறாரு. ஏன் ஆரம்பிச்சேன்னா என்ன அர்த்தம்னா, ராவணன் தூக்குன முதலாவது பெண் சீதைன்னு அர்த்தம். வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு மன்னன் அவர்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் என்ன சீக்கிரம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸே வாங்கிட்டு நான் போயிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு வந்து அரைகுறையா தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ராவணன்னாலே எல்லாருக்குமே வந்து நிறைய கதைகள் மனசுல இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். அவனை வந்து ஆன்டகனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, சில பேர் இன்னும் கொண்டாடுறாங்க, சில பேருக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. ஸோ ராவணன் யார், அவனுக்கு பின்னாடி ஹிஸ்டரி என்ன, எதெல்லாம் மித் அப்படிங்கிறத இன்னைக்கு மன்னன் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். ராமாயண காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராமாயண காலமாக இருக்கட்டும் இல்லை மகாபாரத காலமாக இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கு சொத்துரிமை இருந்த காலகட்டம் இருக்கு. பெண்கள் வந்து திருமணம் செய்யறப்போ அவங்களே வந்து மாலை போட்டு சுயம்பரம் அப்படின்னு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆணுக்கு நிகராக ஆட்சி செஞ்ச, ஆணை மதிக்காம ஆட்சி செஞ்ச அரசியல் பற்றின குறிப்பெல்லாம் வந்து ராமாயணத்தில் இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ இது வந்து ஆரிய வருகைக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து பெண் ஒளி சமுதாயம் இருந்தது இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சி மாதிரி இருக்க ஒரு காலகட்டத்தில் நடந்த கதை ராமாயணம்னு ஒரு கருத்து இருக்குது. அதுதான் நியாயமான கருத்தும் கூட. அப்போ என்ன ஆகுதுன்னா, பின்னாடி ஆரியர்கள் வந்த பின்னாடி இது வந்து பௌத்தம்ன்ற ஒரு மதம் தோன்றப்போ பௌத்த மதம் அவங்க கதையாக எழுதுறாங்க. அதை பார்த்துட்டு ஆரியர்கள் வந்துட்டு அவங்க கதையாக அதை மாற்றி எழுதிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ உங்கள் பொருள் வந்து இந்த மண்ணில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை ஒருத்தன் எடுத்துக்கிறான், திருடிட்டு போகிறான்னா அந்த பொருளை அவன் திருடிட்டான்னு சொல்லி திருடனை திட்டணும். அந்த பொருளை திட்டுறது முட்டாள்தனம். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள எதிர்க்கன்னு சொல்லிட்டு இந்த பொருளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மண்ணில் நிறைய பேருக்கு வந்து ராமர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ராவணன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. இந்தியாவில் பிராமணர்கள் வந்து ராவணனை வந்து கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்காங்க சில மாநிலங்களில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புராண நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ அதை போயிட்டு எதுக்கு ஒரு வரலாற்று அறிவே இல்லாமல் கடிச்சு கொதறணுன்றது தான் ஒரு கேள்வி. இப்போ பிராமணித்துவமாக எழுதப்பட்டிருக்குன்னா, வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டிருக்குன்னா பிராமணரை நீங்கள் திட்டலாம், வால்மீகியை நீங்கள் திட்டலாம், வால்மீகி ராமாயணத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி திட்டலாம். ராமன்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு கதாபாத்திரத்தை திட்டுறதுக்கான தேவை இல்லை. இதுதான் இந்த ராமாயணத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்போ ஆரியர்கள் எப்படி வந்து ராமருங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கையில் எடுத்து இவங்கெல்லாம் திட்டி அதை வந்து ஒரு ஆரியருடைய கதாபாத்திரமாகவே மாறிச்சு. அந்த சைடு அவங்க அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராமரை வந்து இந்த பகுத்தறிவாளர்கள் வந்து தாரவாத்துட்டாங்க. பிராமணர்களுக்கு ஆயுதமே இல்லாமல் இருக்கிற ஒருத்தவன் கீழேருந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான், எடுத்த உடனே ஆயுதத்தை கீழே போடுன்னா என்ன அர்த்தம்? அது அவன் ஆயுதத்தை இவன் தான் கொடுத்தான்னு அர்த்தம் இல்லைங்களா. இவங்களே தாரவாத்துட்டாங்க, பறி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு கருத்தியலா கதையா வரலாறா நம்ம பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்காது. ராமர் கோயில் விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறுறதுக்கு காரணம் இவங்க பண்ண முட்டாள்தனம் இல்லையா. அது அறுவடை அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்து இலங்கையில் இருக்குது. இலங்கை தான் வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இலங்கைன்னு சொல்லிட்டு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எல்லா கதைகள்லையுமே லங்கா அப்படின்னா அதோட பேர், ஒரு தீவு அப்படின்னா ஒரு குறிப்பு இருக்குமே தவிர இங்கே இடத்துல தான் இருந்ததுன்னு சவுத்தில் இருக்குன்னு தெரியவே தெரியாது. வால்மீகி ராமாயணத்தை படி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரிசாவை தாண்டியே வராது வால்மீகி ராமாயணம். இங்கே அந்த கதையே நடக்கலை. புரியுதா உங்களுக்கு? பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போஜராஜான்னு ஒருத்தர் 10ஆம் நூற்றாண்டில் வந்து ராமாயணம் எழுதியிருப்பார். அதுபடி பார்த்தீங்கன்னா இலங்கைன்றது வந்து தென்னிந்தியாவில் கிடையாது. கம்பர் வந்துட்டு கம்பராமாயணம் எழுதுகிறப்ப தான் முதல் முறையாக தெளிவாக இங்கே இருக்கிற இலங்கை, தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்க இலங்கை தான் அந்த இலங்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அதுக்கு பின்னாடி கூட இலங்கை உட்பட நிறைய நாடுகளுக்கு வந்துட்டு இந்த மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு உரையில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்துட்டு கம்பரில் இருந்த கோட் பண்ணி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் அது ஆத்தென்டிக்காக எடுத்துக்க மாட்டாங்களா எப்பவுமே கம்பர் ராமாயணத்தை? அது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மாக எடுத்துக்காம வால்மீகி ராமாயணத்தை எப்பவுமே ரெஃபரன்ஸ் வால்மீகி ராமாயணத்தை ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் வந்து தென்னிந்தியாவுக்கு இந்த கதை வரலன்றப்போ ஜாகிரபிக்கலாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. அது ஜாகிரபிக்கலாக பார்க்குறப்போ வால்மீகி ராமாயணத்தில் சில குறைபாடு இருக்கு. ஏன்னா வந்துட்டு சீதை என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் வந்து 1 மாதத்துல என்னை மீட்கணும், இல்லாட்டி நான் இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. வால்மீகி ராமாயணத்தை படி அவ்வளோ தூரம் வர்றதுக்கு ராமருக்கு வந்து 15 நாள் போதும். எங்க அவங்க சொல்லியிருக்கிற அந்த இடத்துப்படி ஒரிசா கிட்ட நீங்க சொல்ற மாதிரி. அப்போ சீதை வந்து 15 நாள் அவங்களுக்கு கூடுதலாக காலம் கொடுத்த மாதிரி இருக்கு.
கம்பர் சொல்கிற இந்த இலங்கை இப்படி பார்த்தா 15 நாள் தேவைப்படுது இல்லைங்களா? கம்ப ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா 30 நாளில் ராமர் மீட்பார், வால்மீகி ராமாயணத்தில் 15 நாளில் மீட்பார். இந்த மாதிரி அந்த கதைக்கு தேவையான சில விஷயங்கள் வந்துட்டு வால்மீகி ராமாயணத்தில் சரியாக இல்லை. கம்பராமாயணத்தில் ஜியாகிரஃபி வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு எதுலேயுமே இவங்க வந்து தென்னிந்தியாவை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இலங்கை விஷயத்தில் முதலாக இங்கே இருக்கிற இலங்கை, தென்னிந்தியாவுக்கு கீழே இருக்கிற இலங்கை தான் ராமாயணம் நடந்த இலங்கைன்ற இந்த கருத்து முதலாக சொன்னவர் கம்பர். கம்பர் இப்படி சொன்னதுனால தான் ராவணன் வந்து தமிழ் மன்னன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து மக்கள் கிட்டக்க வந்தது. ஓகே, இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க இப்போ ராவணன் வந்து தமிழன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து கம்பருக்கு கடன்பட்டவர்கள். ஆனால் இந்த தற்குறி திராவிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பரை போய் திட்டிகிட்டு இருப்பாங்க, அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா ராமன்கிற கதாபாத்திரத்தை சரியாக எடுத்துக்கிட்டவங்களை வந்து வால்மீகி அங்கே இருக்கிறவங்க பாராட்டுவாங்க. ராவணன்கிற 2 கதாபாத்திரங்களை சரியாக எடுத்து கொண்டு போய் சேர்த்து கம்பரை இங்கே இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுடைய அறிவு புரிதல், வரலாற்று புரிதல், இந்த ராமாயணம் அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் இங்கே வந்து கற்பிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நம்மளால எதையுமே ஒதுக்க முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணுக்கு சில கதைகள், ரொம்ப பழமையான கதைகள் இருக்குன்னா இந்த கதைகள் வந்து ரொம்ப வலுவானவை. இப்போ ஒரு கதை இருக்குன்னா அதை போகிற போக்கிலெல்லாம் நம்ம கடந்துட முடியாது. இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு காக்கா பறந்துக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி கிடைக்கல, ஒரு கோலை இருந்தது, கல்லை தூக்கி காக்கா போட்டுச்சு, தண்ணி மேலே வந்துச்சுன்ற கதை இருக்குல்ல, எவ்வளோ வருஷம் பழசுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக இருக்கும் இல்லையா? இல்லைங்களா? எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ராமகிருஷ்ணன் சொல்லாரு கிரேக்கத்தில் அந்த கதை இருந்தது. ஓகே, உலகம் முழுக்க இருந்த கதை, ஒரு பொதுவான கதை மாதிரி, பொதுவான கதை இல்லைங்களா? அப்போ கதைகளுக்குன்னு சில வலு இருக்குது. என்னென்னா மக்கள் வந்து அந்த கதைகளை படிக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள அது கூட அவங்க வந்து அசோசியேட் பண்ணிப்பாங்க, நம்ம தொடர்புடையது. ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கதை வந்து அவங்களோட பின்னி பிணைஞ்சதாக மாறிடும். இது வந்து நம்ம முட்டாள்தனம் பழகினோன்னு பார்க்குறோன்னா பணம்ங்கிறது ஒரு கதை, நாடுன்றது ஒரு கதை, கான்செப்ட் ஒரு கதை தான் இல்லைங்களா? நீங்கள் வந்து சேப்பியன்ஸ் புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், மற்ற உயிரினங்களை விட மனிதன் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு கதையை நம்பக்கூடியவர்களாக ஒன்றாக சேர்ந்து ஒரு சமூகமாக மாறுகிறார்கள்னு சொல்லுவார். புரியுது, நம்பிக்கை. ஆமாம், எல்லாமே ஒரு கதை தானே. இப்போ நம்ம பணம்ங்கிறது ஒரு கதை, வங்கின்றது ஒரு கதை, படிப்புன்றது ஒரு கதை. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து நம்புறதுனால படிப்பை போய் கதைன்னு சொல்கிறீங்கன்னு தோணும். கதை தான் அது, பணம்ன்றது கதை தான் அது. புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி ஒரு காகிதத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு இது செல்லுன்னு சொன்னால் நம்ம நம்புறதுனால தானே, நம்ம நம்பிக்கை தானே. நமக்கு சொல்கிறாங்கல்ல பகுத்தறிவும்பாங்க, கல் எப்படி கடவுளாச்சு? முட்டாள்தனம்னா காகிதம் பணமாக வருது மட்டும். எல்லாத்துக்குள்ளேயும் இவங்க அறிவாளித்தனத்தை கொண்டு போய் காமிக்கிறது. அது காமிக்கிறதன் மூலமாக என்னென்னா இவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது ராவணன்கிற இந்த கதை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப காலமாக தமிழர்களுடைய ஒரு சொத்து மாதிரி இருந்தது. இப்போ கம்பராமாயணம் எழுதப்பட்ட பின்னாடி ராவணன் வந்து தமிழன்கிற ஒரு புரிதல் இருந்தது. இங்கே வந்து ராவண காவியம் நம்ம தான் எழுதணும். 1798 வருஷத்தில் இலங்கைக்கு போன மற்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்கேருந்த ஒரு பகுதியை வந்து ராவணன் கல்லறை, ராவணன் அவங்க அம்மாவுக்கு கட்டின கல்லறை அப்படின்னா சொன்னாங்க. கன்னியான்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையை சொன்னாங்க. ராவணன்னா தமிழன்கிற ஒரு புரிதல் காலமாக இருந்துக்கிட்டே வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புரிதலை வந்து சிங்களர்கள் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கல. ஆனால் வரலாற்று ரீதியாக இலங்கையில் வந்து கல்வெட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரங்கள். அம்பாறைங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ராவண ஷகிலி அப்படின்னு கிடைக்குது. ராவணனோட மகள் ஷகிலிங்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அது அவங்க வந்து படிக்கிறப்ப அந்த ராவணங்கிற பேரை வந்து திசன்னு மாற்றி படிக்கிறாங்க. ஏன்னா ராவணன் போட்டால் அது வரைக்கும் வந்து தமிழன்னு தானே புரிதல் இருக்குது. அப்போ தமிழர்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழி கல்வெட்டு. அப்போ காலகட்டம் வந்து 2000 வருஷம் படம், அதுக்கு முன்னாடி. ஆமாம், அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மண்ணில் பெரிய ஆதாரம் இல்லைன்றப்ப முதல்ல மறைக்கிறாங்க. மறைச்சு பார்த்து மறைக்கவே முடியாதுன்றப்ப என்ன சொல்கிறாங்க 2023லன்னா ராவணன்கிறவன் சிங்கள அரசன், எங்க ஆளு உரிமை கொண்டாட அந்த சிங்கள அரசனை வந்துட்டு ராமர் வந்து கொலை பண்ணாரு. இது வந்துட்டு சிங்கள நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இந்த ஆரியர்கள் எப்படி ராமனை விழுங்கினாங்களோ, பௌத்தர்கள்டேருந்து பிடுங்கி விழுங்கினாங்களோ, அந்த மாதிரி ராவணனை தமிழர்கள்டேருந்து பிடுங்கி விழுங்கக்கூடிய வேலையை சிங்களர்கள் பார்க்குறாங்க. இப்போ சிங்களர்களுக்கு என்ன பிரச்சனைனா இலங்கைக்கு வந்துட்டு விஜயன்கிற ஒரு அரசர் வர்றார். அவர் வந்து படகுல வர்றாரு. அது அவங்களே வந்து தபால் தலை வெளியிட்டாங்க தற்குறித்தனமாக. படகுல வர்றாருன்னா அவர் வந்தேரின்னு தானே அர்த்தம். அந்த விஜயனுக்கு பின்னாடி வந்தவர்கள், அவருடைய வாரிசாக வந்தவர்கள் தான் சிங்களர்கள் அப்படின்றது அவங்க நம்பிக்கை. மகா வம்சத்தில் அப்படி தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் இங்கே இருந்தாங்கன்றதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரம் இருக்குது. அப்போ எப்படா நம்மளை பின்னாடி கொண்டு போகிறதுன்னு யோசிக்கிறப்போ நாங்கள் வந்து ராவணன் வம்சாவளி, ராவணன் எங்காளு, ரான்னா சூரியன், வனன்னா வம்சம், சூரிய வம்சத்தில் பிறந்தவர், இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து சட்டமன்ற நாடாளுமன்றங்கள்லாம் பேசுகிறாங்க. அவ்வளோ ஆத்தென்டிக்காக நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஆத்தென்டிக்காக நினச்சி பேசுகிறாங்க. அவங்களுக்கு அவங்க பர்பஸ் புரியுது இல்லைங்களா? ராவணனை விழுங்குனா நம்ம பழமையை பின்னாடி போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இடத்தோட சொந்தம் நம்ம கொண்டாடிக்கலாம், வரலாற்றை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் வந்து நம்ம தான் காலங்காலமாக ராவணனுக்கு வந்து உரிமை கொண்டாடி இருக்கிறோம்.
இல்லைங்களா? நம்முடைய நம்பிக்கை அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா? வெளிப்படுத்தி பேசினா தான் உண்டு. இல்லைங்க ராவணன்றது ஒரு கதை தான், அதனால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு நம்மளும் தூக்கி கொடுத்தோம்னா வட இந்தியாவில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நாளைக்கு இலங்கையிலேயே நடக்கும். அது ராமனை அவங்களோட சிம்பிளா வச்சு அதன் மூலியமா இப்போ அறுவடை பண்ணி ஜெயிச்சாலும் திருப்பி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த காணொலி வெளியிடுறப்போ அதுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்பிக்கை வந்து அந்த சைடு தான் இருக்கணும். அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நீங்கள் ராவணனை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து விளக்குறீங்க. அப்போ இந்த ராமாயணத்தில் நம்ம சைட்ஸே எடுத்துக்க கூடாதா? ரெண்டு சைடுமே அது ஒரு கதை, இது நடந்தது, முன்னோர்கள் நடந்த கதைன்னு பார்க்கணுமா? ராமனும் நம்ம ஆள், அதாவது தமிழன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இது ராவணனோட சைடு எடுத்துக்க கூடாதா? ஆரியர் வருகைக்கு முற்பட்டது அப்படின்னா, ஓகே, இப்போ ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்த இனம் வந்து ஆதாரபூர்வமா தமிழினம். அதுக்கு எல்லா இடத்துலயும் பரவி வாழ்ந்தாங்க. மொழி வந்துட்டு தமிழ் மொழி. ஏன்னா ஒரே நேரத்துல ஒரே இடத்துல 2 மொழி குடும்பங்கள் தோன்ற முடியாது. சரி இல்லைங்களா? ஒரு மொழி இருக்கும், அது இணக்கமான இன்னொரு மொழி இருக்கும். சமஸ்கிருதன்றது வேற மொழி குடும்பம், தமிழ்ங்கிறது வேற மொழி குடும்பம், எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ சமஸ்கிருதம் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்த மொழி குடும்பம்னா என்ன மொழி குடும்பம்? தமிழ் தான், தமிழ் மொழி குடும்பம் தான் இருந்தது. அப்போது ஆரியர் வருகைக்கு முற்பட்ட பழமையான ஒரு கதைன்றப்போ அதை வந்துட்டு முதல்ல பௌத்தர்கள் எடுத்து பின்னாடி கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்துட்டு ராமாயணம் வந்து வருது. இப்போ வால்மீகி ராமாயணங்கிறது வந்து வால்மீகி வந்து சொந்தமாக ஒன்றும் எழுதிடல, அதுதான் வந்து எழுதப்பட்ட முதலாவது ராமாயணமும் கிடையாது. வால்மீகியும் ஒரு ராமாயணம் எழுதினார், அவரோட வெர்ஷன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கில்லி படத்தை கொண்டு போயிட்டு இதுதான் முதல்ல எடுத்த படம், ஒக்கடுக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னு சொன்னால் அறிவுறுத்தம் ஒத்துப்பானா? ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு திரைப்படத்துக்கே வந்துட்டு இப்படி இருக்கிறப்போ ஒரு நூல் முதல்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கிமு 5 கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ராமாயணங்களை பற்றி நமக்கு குறிப்பு இருக்குது. இதே திராவிடர் கழகம் வந்துட்டு இதர ராமாயணங்கள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, அதில் அவங்களே கொடுக்குறாங்க வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ. பழமையான ராமாயணம்ங்கிறது பௌத்த ராமாயணம் தான். ஓகே இல்லைங்களா? அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அது கதை இருக்கு. பௌத்த மதத்துக்கு முன்னாடி ராமாயணம் இருந்தது, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ராமர் பௌத்தர்னு புரிஞ்சிக்கூடாது, உடனே அது கூட அசோசியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வர்றப்போ பௌத்த மதம் வர்றப்போ அவங்க வளரணும். ராமருக்கு அப்பவே வந்து மக்கள் கிட்ட ஒரு அறிமுகம் செல்வாக்கு இருந்தது. அப்போ ராமரத்துக்கு பௌத்த மதத்தை சேர்ந்தவர், பௌத்த ஆதரவாளர்னு இவங்க எழுதுறாங்க. வால்மீகி என்ன பண்ணுறாருன்னா அவர் ராமாயணத்தில் பௌத்தர்களை திட்டுறாரு. ராமர் வந்து பௌத்தர்களை திட்டினாரு அப்படின்னு வால்மீகி எழுதியிருக்கிறாரு. பௌத்த மதம் பற்றின குறிப்பு 5-6 இடங்களில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். அது 2வது 3வது வருஷம் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற வால்மீகி ராமாயணன்றது. அப்போ எதுக்கு வந்து நீங்கள் ராமரை திருநீங்க அப்படின்னு கேட்க வேண்டியவங்க, ராமர் வந்து அவங்க ஆள், அவரை எதிர்ப்போன்னு சொல்கிறது வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தான் நல்லது பண்ணுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அதை எடுத்துக்கிறாங்க, அவங்க ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? எடுத்துக்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, ராமர் வந்து அவங்களுடைய கடவுள் கிடையாது, அவங்களுக்கு ராமருக்கு தொடர்பு கிடையாதுன்னு சொல்லணும், அவ்வளோதான் இல்லைங்களா? ஒரு இப்போ பாம்பு புத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பாம்பு புத்துன்றது தப்பான ஒரு வார்த்தை பயன்பாடு. பாம்பு புத்தே கட்டாது இல்லை, எறும்பு தான் கட்டும், கரையான் கட்டும் சாரி. அப்போது கரையான் கட்டின புத்தை பாம்பு திருடி இருக்குன்னு சொல்லணும். நம்மளே பாம்பு புத்துன்னு சொல்லிட்டு அவர் பாம்பு தப்பு பண்ணுதுன்னு சொன்னால் நீ தானே அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற. இதெல்லாம் வந்துட்டு ஒரு வரலாற்று அறிவு இருக்கிற சமூகம் வந்து அதெல்லாம் யோசிக்கும். ஓகே, கதை இருக்குன்னா முழுக்க அது கதைன்னு கடந்து போயிடலாமா அப்படின்னா, கான்டிக்கின்னு ஒரு மூவி இருக்கு. ஓகே, ஆஸ்கார் வாங்கின ஒரு படம், ஒரு டாக்குமெண்ட்ரி. அது அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி கான்டிக்கின்ற பேரில் ஒரு முழு படமும் எடுத்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாலினேஷியன் நாடெல்லாம் சொல்கிற இந்த மோனா படம்லாம் வருது. ஆமாம், மோனா. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஆய்வாளர் போகிறப்ப அது வரைக்கும் இந்த நம்பிக்கை ஹவாயி பசிபிக் அங்கே இருக்கிற பகுதி, இந்த ஒரு ஆய்வாளர் போகிறப்ப வந்துட்டு அது வரைக்கும் இந்த நம்பிக்கை என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியிலேருந்து அந்த மக்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மக்கள்கிட்ட கேட்டால் வீரக்கோச்சான ஒரு கடவுள் வச்சுருக்காங்க. எங்கள் ஆட்கள் வந்து அந்த திசையில் வந்தாங்கன்னு ஒரு திசை கட்டுறாங்க. அங்கே பல 1000 இப்போ கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்குது, மக்களே இல்லை. எப்படி வந்தாங்க? இவர் வந்துட்டு என்னன்னா, அங்கே இருக்க பூர்வீக மக்கள் சொல்கிறத நம்புறதா இல்லை நல்லா படித்த ஐரோப்பிய அறிவியலாளர்கள் சொல்கிறத நம்புறதான்னு ஒரு கணக்கு வர்றப்போ பூர்வீக மக்கள் சொல்கிறத அவர் நம்புறாரு. ஏன்னா அவன் பொய் சொல்லணும்னு சொல்லலை, அவன் வரலாறு அவன்கிட்ட தானே கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இவருக்கு வந்து நீச்சல் தெரியாது. இப்போ இந்த பூர்வீக மக்கள் சொல்கிறத சரின்னு நிரூபிக்கணும்னா, இந்த பூர்வீக மக்கள் சொல்கிற மாதிரியே ஒரு படகை, அப்போ இருக்கிற எந்த நவீன உபகரணங்களும் இல்லாமல் ஒரு படகை தயாரித்து அந்த படகுல பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து காமிக்கணும். உங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து காமிக்கணும். வந்து காமிக்கிறது ரொம்ப கடினம். இவருக்கு நீச்சல் தெரியாது. ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு 100 நாட்களுக்கு மேலே ரொம்ப கடினப்பட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு பயணம் பண்ணி வந்து இந்த பூர்வீக மக்கள் சொன்னது சரியான நிரூபிச்சு உறுதிப்படுத்துறாரு. அந்த கதை தான் வந்து கான்டிக்கின்ற மூவி. ஓகே, நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுறோன்னா, இந்த பூர்வீக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும். இங்கே இருக்க பூர்வீக மக்கள்லாம் படிப்பறிவே இல்லாதவங்க, ஐரோப்பியர்கள் தான் படிப்பறிவு இருக்கிறவங்க. அதனால் அவங்க சொல்கிறத அப்படியே வாந்தி எடுப்போன்ற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூர்வீக மக்களினுடைய வரலாற்றை அழிக்கிறார்கள் இல்லைங்களா? சீனுவா ஆச்சிபி அப்படின்னு ஒரு
ஒரு எழுத்தாளர், ஆப்பிரிக்க மரபை சேர்ந்த எழுத்தாளர், அவர் சொல்லுவார், உன் கதையை நீ எழுது அப்படிம்பார். அவங்க மற்றவங்க கிட்ட அந்த பவரை கொடுக்கணும். நம்ம ஏன் கொடுக்கணும்? அது உன்னோட கதை, நமக்கு தான் அது எப்படி எழுதுறது, யார் கண்ணோட்டத்துலேருந்து பேசுறது அப்படின்னு தெரியும். ராமாயணம்ன்றது திரும்ப 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 ஏன் அந்த ராமனுடைய பார்வையிலேருந்து எழுதணும், ராவணன் பார்வையிலேருந்து எழுதுனா என்னென்னு தமிழர்கள் எழுதணும் இல்லைங்களா? ராவண காவியம்னு ஒன்று, அதே மற்றவங்களுக்கு தோணலை இல்லைங்களா? அப்போ ஒரு கதை தான், ஒவ்வொருத்தவங்க பார்வையிலேருந்து அது மாறுபடும்ல. அப்படி எழுதுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பு கிடையாது. அது ஒரு தொன்மம், அது வந்து சம்பவமாக நடந்ததா, எந்த மாதிரி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அசாமில் வந்து ஒரு ராமாயணம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீதைன்றவங்க சாதாரண குடும்ப தலைவியாக இருப்பாங்க, ராமர் ஒருவர் ராவணன் ஒருவர் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சீதையும் மண்டோதரியும் ஒன்றா போயிட்டு இந்த சுள்ளி குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டு சாய் போட்டு 2 பேரும் கொடுப்பாங்கன்னு இருக்கு. அசாம்காரன்ட்ட போயிட்டு நம்ம ராமாயணத்தை சொன்னோம்னா என்ன அது வேற மாதிரி எழுதிட்டீங்க, தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கதை இருக்கு, அவங்க வந்து அந்த கதையில யாருன்றதை பொறுத்து, புரியுதுங்களா? பக்கத்துல வந்துட்டு கர்நாடகா இருக்கு. கர்நாடக ராமாயணத்தில் போய் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் தான் கதாநாயகன். ஓகே, அவர் தான் ப்ரோட்டகனிஸ்ட். ஆமாம், அதுக்கு லட்சுமணன் எல்லாம் பண்ணுவார், ராமர் வந்து பண்ண வேணான்னு தான் சொல்லுவார். ஓகே, அவர் அப்படியே இருப்பார். இப்போ நம்ம சில திரைப்படம்லாம் பார்ப்போம், வயசான ஹீரோ இருப்பார், இன்னொரு பையன் எல்லாத்தையும் பண்ணி. ஆமாம், இப்போ ரஜினி படம்லாம் அப்படி தான் வருது, நம்ம சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருக்கும். அதே மாதிரி தாய்லாந்தில் பார்த்துட்டிங்கன்னா அனுமார் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பார். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ராமாயணம் வந்து பிரதிநிதித்துவம் இல்லைங்களா? ஆனால் கம்பராமாயணத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரதனை வந்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கம்பர் எடுத்திருப்பார். அதுக்கு ஒரு உளவியல் இருக்குது. வால்மீகி வந்து ராமாயணத்தில் வந்து பரதனை பெருசாக காட்ட மாட்டார். என்னன்னா வால்மீகி ராமாயணத்துக்கு வந்து கடைசியாக வந்து உத்தரகாண்டம்னு ஒரு பகுதி இருக்கு. அதில் பார்க்குறப்போ பரதனை வந்து திட்டிருப்பாங்க. இப்போ ராமர் வந்த உடனே பரதனோட ஆட்சி நல்லாவே இல்லை, மோசமான ஆட்சி, திருப்பி வந்து வனவாசம்லாம் முடிஞ்சு மீட்டுட்டு வந்து. அப்படி பரதன் என்ன தப்பு பண்ணான்னா, அவன் வந்துட்டு பெண்களுக்கெல்லாம் உரிமை கொடுத்தான், எல்லா ஜாதியினரும் படிக்கிறதுக்கு வந்து உரிமை கொடுத்துட்டான், அதனால நாடு வந்து சுபிச்சமாக இல்லை அப்படின்னு அவனை குறை சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கம்பர் அதுக்குன்னு வேணும்ன்ட்டு பரதனை சொல்கிறப்போ 1000 ராமரும்பார். அந்த அளவுக்கு ஆமாம், பெரிய ஆள். ராமனோட அம்மாவே சொல்லுவாங்க, அவர் வந்து பரதன் வந்து தீக்குளிக்க போவார், அண்ணன் வரத்துக்கு வருவாரா இல்லையா தெரியலன்னு எல்லாம் தயாராக வச்சுருப்பார். அண்ணன் வராட்டி நான் ஆட்சியில் இருந்தானா அவமானம், அண்ணன் வரலாம் நான் செத்து போயிடுவேன், எனக்கு அப்புறம் யாராவது ஆட்சிக்கு வந்துட்டோன்னு நிற்பார். அப்போ ராமனை பற்றி அம்மா போயிட்டு எண்ணில் கோடி ராமர்கள் வரையிலும் அண்ணல் நின் அருளுக்கு அருகா வரும்பாங்க. எண்ணில்லாத கோடி ராமர் வந்தால் கூட ஒன்ட்ட வர முடியாது. ராமனை பற்றி அம்மா சொல்கிற மாதிரி கம்பர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி கம்பருக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல, அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, இவங்க வந்துட்டு போய் அரசியல்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் இருக்குது, இந்த மண்ணுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது. கம்பராமாயணத்தை படித்தவங்களுக்கு தான் அது தெரியும். கம்பராமாயணத்தில் வந்துட்டு வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி ராமரும் இருக்க மாட்டார், வால்மீகி ராமாயணத்தில் இருக்க மாதிரி ராவணனும் இருக்க மாட்டாங்க. இந்த மண்ணுக்கான ராமாயணத்தினுடைய ஒரு பதிப்பு வந்து அது. இவங்க வந்து ராமாயணம் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை எதிர்க்கிறது, ஒரு பக்கம் போயிட்டு அங்கே ஆரியர் எதிர்க்குன்னு சொல்லிட்டு ராமரை போய் எதிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம கம்பராமாயணத்தை யாராவது பேச வந்தாங்கன்னாலே அவங்கள வந்துட்டு ஒரு பிற்போக்குவாதி மாதிரி கற்பிச்சு அவங்கள்ட்ட சண்டைக்கு போய் அதை எதிர்த்து புத்தகம் எழுதி இவங்கள தங்களை முற்போக்குவாதிகளாக காமிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ராமாயணத்தை நீங்கள் ஒழிச்சிட்டிங்களா இல்லை ராமரை ஒழிச்சிட்டிங்களா? நிறைய பேருக்கு அதை படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தாரவாத்துட்டாங்க. நம்ம கிட்டக்க இந்த ஒரு தொன்மத்தை நம்ம மண்ணுக்கே உரிய ஆரியர் வருகைக்கு முற்பட்ட ஒரு விஷயத்தை ஆரியர்கள்ட்ட தூக்கி கொடுத்தது யார்? இப்போ வந்துட்டு கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்துட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு காலத்தில் கம்பராமாயணத்தை கிழிச்சு போட்டு கொளுத்துனவங்க. இன்னைக்கு ஏன் திருப்பியும் கையில் எடுக்கிறாங்க? ராமவீரப்பன் அப்படின்னு அது முதல்ல கம்பன் கழகம் சென்னையில் நடத்திட்டு இருந்தவங்க. அவங்க வந்துட்டு இந்த இயக்கத்தில் இருந்தாங்க. கம்பன் கழக விழாவிலே இந்த கேள்வி கேட்டாங்க, நீங்கள் தாங்க வந்துட்டு ஒரு காலத்தில் எதிர்த்தீங்க, இப்போ நீங்களே அதை கொண்டாடிட்டு இருக்கீங்களேன்றப்போ, அப்போ நான் படிக்கலை எதிர்த்தேன், இப்போ கொண்டாடுறேன்னு ஒத்துக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு நல்ல இவர் வந்து கண்ணதாசனாக இருக்கட்டும் இல்லை யுகபாரதியாக இருக்கட்டும், யாராவது நல்ல தரமாக ஒரு பாட்டு எழுதணும்னா கம்பராமாயணத்தை படித்தா தான் எழுத முடியும். அவ்வளோ இருக்குது அதில், அவ்வளோ மொழி ஆளுமை இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோன்ற பேரில் அதை படிக்க விடாமல் பண்ணுறதுன்றது முட்டாள்தனம். இப்போ பழைய ஏற்பாடுன்னு ஒரு நூல் இருக்குது, அதை தான் எல்லா தேவாலயங்கள்லையும் படிக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து வாயில் சொல்கிறதுக்கு கூசக்கூடிய சில பகுதிகளும் கண்டிப்பாக, ஏன்னா பழமையான நூல் இல்லை. அதில் வந்து அடிமை முறையை நியாயப்படுத்தி அடிமைங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்னென்ன தண்டனை கொடுக்கலாம், அடிமைகள் தப்பு பண்ணாங்கன்னா என்னென்ன தண்டனை கொடுக்கலான்ற பகுதி, பல இனங்களை அழிக்கணும், அப்போ தான் நம்மளால் அந்த மாதிரி பிடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் என்னென்னா அந்த படிக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பின்பற்றாமல் தவிர்க்கிறாங்க. ஆனால் அவங்க பழைய ஏற்பாட்டையே தவிர்க்கிறது இல்லைல்ல, இருக்கு வச்சிருக்காங்க, அது ரெஃபரன்ஸாக எப்பவுமே இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் தானே இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, அந்த மக்கள் தானே அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்கள தானே அறிவாளின்னு இங்கே இருக்கிற முட்டாள்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அறிவாளிங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இங்கே இருக்கிறவங்க பண்ணாத தப்பு. இது வந்து இடத்துல இனவெறியை விட ஒரு மோசமான ஒரு மனநிலை, பிற்போக்குவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது அவங்க பண்ணாங்கன்னா அது முற்போக்கு, நம்ம பண்ணாங்கன்னா அது பிற்போக்கு. ஓகே, இப்போ ராவணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கதையில் இருக்க அதிசயம், நீங்கள் எந்த அளவுக்கு மேஜிக்
அதிசயங்களை மிராக்கிள்ஸ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லக்கூடிய அதிசயங்களை அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் புராணங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை அவங்க எப்படி நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்காங்க? ஏன் நாங்கள் இதை கேட்குறேன்னா, ராவணன் எடுத்தோன்னே 10 தலைக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அவனுக்கு அவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்துச்சு, அவன் எல்லாத்துலேயுமே வித்தகன் அப்படின்னு. அதையும் தாண்டி இந்த புஷ்பக விமானமாக இருக்கலாம், அங்கே ஒரு சூப்பரான ஒரு மலை மேலே அவனோட கோட்டை இருந்ததுன்னு காட்டுவாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே நிஜமாக வந்து எப்படி அதெல்லாம் வந்து பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்புது. அப்போ நமக்குள்ள என்ன ஒரு புதிர் வருது அப்படின்னா, சரி நிஜமாவே இந்த மாதிரி மேஜிக்கலான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போல. அதனால வந்து ராமனை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வெறும் லாஜிக்கலா மட்டும் இல்லாம மேஜிக்கலான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நடந்ததுனால நம்மள அதனால வந்து டிரைவ் பண்ண நம்மளோட மைண்டால அதை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, ஒரு பொது பார்வையிலிருந்து நம்மளுக்கு அப்படி தோணுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ராவணன் யாரு, அவனோட டேலண்ட்ஸ்லாம் என்ன, எப்படி அவன் போயிட்டு அந்த தீவுல தன்னோட ராஜ்யத்தை அமைச்சான்? இல்லை, இது வந்து சர்ரியலிஸ்டிக் ஸ்டோரி தான். சரி, இல்லைங்களா? ஒரு கதை வந்து முழுக்க அப்படியே நடந்ததை எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் கூட்டி குறைச்சி அப்படி தான் எழுதுவாங்க. இன்றைக்கி வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களோட வரலாறே அப்படி தான் எழுதப்படுது. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார் பெரியார்னு எழுதுறாங்க. பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து 1937 டிசம்பரில், அதுக்கு முன்னாடியிலேருந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அவர் கதாநாயகனாக காட்டணும். இப்போ வந்து முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்துட்டு எப்படி வந்து தேவதாசி முறையை ஒழிக்கிறதுன்னு தெரில, பெரியார் தான் போய் ஆலோசனை கொடுத்தாருன்னு எழுதுறாங்கல்ல. முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வாழ்க்கையை வரலாறு எழுதியிருக்காங்க, அதில் அதை குறிப்பிட்டிருக்காங்களா? தமிழ் தந்தைன்னு கூட தான் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்போது இவங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர்னா இவங்க வந்துட்டு அவர் கொஞ்சம் ஒரு சூப்பர் மேன் மாதிரி காமிக்கிறதுக்கு பண்ணுறாங்கல்ல. இப்போ கண்ணு முன்னாடி இல்லைங்களா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு புகைப்படம்லாம் இருக்கிற ஒரு நபருடைய கதையை எழுதுகிறப்பே இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றப்போ பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கதை வந்துட்டு அப்படியே முழுக்க சரியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சரியலிஸ்டிக்காக இருக்கும். பருவம் அப்படின்னு ஒரு புத்தகம் பைரப்பான்ற ஒருத்தர் எழுதியிருப்பார், சாகித்ய அகாதமி வாங்கின புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு எளிமையான வடிவம் இருக்கும். அதில் இருக்க யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு வித்தியாசமான சக்தியும் இல்லாமல் ஆற்றலும் இல்லாமல் சாமானிய மனிதர்களாக அந்த கதை எப்படி நடந்திருக்குன்னு பைரப்பா எழுதியிருப்பார். அப்போ என்னென்னா நம்ம அந்த சாரத்தை அதுலேருந்தே எடுத்துக்கலாம். இல்லை இப்படி சந்தேகம் இருக்குது உண்மையிலே இப்படி இருக்கான்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ஆய்வு பண்ணுங்கள், தொழிலுக்கு ஆய்வு பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஒன்று அது முழுக்க நம்ம கதையாக இது முழுக்க கதை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு கூட ஒதுக்கலாம். ஆனால் அந்த கதையை வந்து தாரைவாக இருக்கிறது இருக்குல்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கதையை கீழே போடுறோம், நம்ம ஒரு பொருள் வேணான்னு கீழே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னொருத்தவன் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுன்றதையும் சேர்த்து யோசிக்கிறது தான் அறிவு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறோம். இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லாத நிறைய பேர் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்கள தொடர்பு படுத்திக்கிறதுக்கு இந்த தொன்மங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ ஒரு தொன்மத்தை வந்து நம்ம ஆய்வே பண்ணாமல் அதை வந்துட்டு போகிற போக்கில் நக்கல் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கடந்து போகிறதுன்றது அபாயகரமானது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ ராவணன் வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கணும், 10 தலை இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. 10 திறமைகளை கூட நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்துட்டு 2 கையையும் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு 2 கையையும் பயன்படுத்துகிற நபர்னு கிடையாது, 2 வலது கை உடையவர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆங்கிலத்தில் அந்த சொல்லே அப்படிதான். அதுக்கு சரியான ஒரு வலது கைக்கு உண்டான திறமையை இடது கை இருக்கு அப்படின்ற மீன் பண்ணுவோம் அந்த வேர்டு. ஆமாம், அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? ஒரு ஓமையாக சொல்கிறப்போ என்ன சொல்லலாம், கிக் த பக்கெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கன்னா அவன் போய் பக்கெட் எட்டி வச்சானு எழுதக்கூடாது, அவன் தற்கொலை பண்ணிட்டான்றதை அவன் நாகரிகமாக சொல்கிறாங்க. கிக் த பக்கெட் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவனை நக்கல் பண்ணா நீ முட்டாளா அவன் முட்டாளா? நம்ம தான் முட்டாள். நம்ம தான் அவனோட மொழியோட அடுத்த லெவல் அந்த புரிதலை வந்து நம்முடைய புரிதல் அந்த மாதிரி. இப்போது பைபிள்லேயே கூட சில கதாபாத்திரங்கள் வந்து தப்பான புரிதலில் தான் எழுதப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாளோட கதாபாத்திரம் மிக தப்பான புரிதலில் எழுதப்பட்டிருக்கு. அதை பற்றி போப்பாண்டவர்களே பேசியிருக்கிறாங்க. நான் இங்கே பேசினா அது வந்து என்ன, நான் வந்து பொதுவாக அடுத்தவங்களோட மத நம்பிக்கைகளை கொச்சப்படுத்த விரும்புறது இல்லை இல்லைங்களா? அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு தரப்பு மக்களை மட்டும், எதுக்காகன்னா அந்த தரப்பு மக்களோட துன்பம் ரொம்ப பழமையான துன்பமாக இருக்குது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த துன்பத்தை வந்து தூக்கி போட்டுட்டாங்கனாலே அவங்கள வந்து காட்டமிட அணி சித்திரிச்சிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த துன்பத்தை இந்த மக்கள் கீழே போட்டாங்கன்னா இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போவான்றது அவங்க யோசிக்கல. அதை தன்னோட ஸ்பெஷல் ப்ரைஸாக அவன் எடுத்துப்பான். ஆமாம், அப்படி தான் வந்துட்டு இங்கே சீரியலில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால எதுவும் சொல்லலை. அது வந்துட்டு ஒன்று ஆய்வு நோக்கத்தில் பார்க்குறீங்கன்னா ஆய்வு நோக்கத்திலே பாருங்கள். எத்தனை ஆண்டு காலமாக அந்த தொன்மை இருக்குது, ராமர் கதை இருக்குது அப்படின்னா எத்தனை காலமாக இருக்குது, சங்க காலத்தில் வந்துட்டு அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் என்ன வேறுபாடு, பழமையான ராமாயணம் என்ன, பின்னாடி வந்த ராமாயணம் என்ன, ராமர் குறித்த நம்பிக்கைகள்லாம் எப்போ வருது, ராமர் விஷ்ணு அவதாரன்ற ஒரு விஷயமே ரொம்ப பின்னாடி தான் வருது, மூணாவதாக தான் வருது இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அதை பற்றின ஒரு முடிவுக்கு வரலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறது, இவர்கள் யாரை பலவீனப்படுத்துவதாக வெளியில் காட்டுக்கொள்கிறார்களோ அவர்களை இவர்கள் தான் பலப்படுத்தியிருக்கிறார்கள். இதான் அதில் இருக்க சிக்கல். சும்மா வெளியில் மட்டுட்டு வந்துட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டே அவங்கள வந்து பலப்படுத்துறது இருக்குல்ல, இது வந்து பெரிய அயோக்கியத்தனம்.
ஆனால் இன்னொன்று என்னன்னா 2 பேருக்குமே நோக்கம் என்னன்னா இப்போ ராமரை பயன்படுத்துகிறவர்களும் ராமனை நக்கல் பண்ணுறவங்களுக்கும் 2 பேருமே வந்து ராமனோட தொடர்புடையவர்களே கிடையாது. 2 பேருமே ரொம்ப பிற்காலத்தில் வந்தவங்க. நடுவில் மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதுக்கு சம்பந்தம் உள்ளவங்க அப்படிங்கிறீங்க. தொடர்புடைய மக்கள் யார் இருக்காங்களோ அவங்கள பாதிப்படைய வைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இதெல்லாம் பண்ணப்படுது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு விழிப்போடு இருக்கணும். ஓகே இப்போ ராவணனை வந்து அவர் பிராமணர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஏன் புரியுது, பிராமணர்னா இன்னைக்கு பிறப்பால பிராமணன் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்கில்லு ராமாயணத்துப்படி வால்மீகி ராமாயணத்துப்படி வந்து இவங்க என்னன்னா ராவணன் சொல்றாங்க இல்லைங்களா. வால்மீகி ராமாயணத்துப்படி தானே சொல்றாங்க. வால்மீகி ராமாயணத்துல ஒரு இடத்துல வந்துட்டு கேட்குறாங்க, பௌத்தன் சார்வாகன் முதலிய நாத்திக பிராமணர்கள்னு குறிப்பு இருக்கு. நாத்திக பிராமணர்னு குறிப்பு இருக்கு. அப்பவே கடவுள் மறுப்போட இல்ல, நாத்திகம்னா வேதத்தை ஏத்துக்காதவங்க தான் நாத்திகம். கடவுளை ஏத்துக்காதவங்க நாத்திகர் கிடையாது. வேதத்தை மட்டும். உதாரணத்துக்கு வந்து நீங்க வேதத்தை வந்து ஏத்துக்கல, கடவுளை ஏத்துக்கிறீங்கன்னா நீங்க நாத்திகர். பௌத்தம் சமணத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காருல்ல, இந்த 2 மதத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா நாத்திக சமயம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சாங்கியம்னு ஒரு பிரிவு இருக்கு. சாங்கிய மதத்துல வந்துட்டு கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு அவங்க வேதத்தை ஏற்றுப்பாங்க. ஓகே, அப்போ சாங்கியம் என்னன்னா அவங்க வந்துட்டு நாத்திகர்கள் கிடையாது. ஆசீவகமும் அந்த வகையில் தான் வருமோ? ஆமாம், அதுவும் நாத்திகத்தில் தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டே, நாத்திக என்ற சொல் வந்துட்டு வேத மறுப்பை தான் குறிப்பிடும், கடவுள் மறுப்பை அல்ல. குறிப்பிடாது. நாத்திகர்கள்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நாத்திகர்கள். அதாவது ஆங்கிலத்தில் கூட நாத்திகம் தான். தியரி, அந்த தியரி ஏற்றுக்காதவன் ஏத்திஸ்ட், அது மாதிரி வந்து நாத்திகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமாம், இங்கே இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஒரு புரிதலே இல்லாமல் அந்த வார்த்தையை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த வால்மீகி ராமாயணத்துப்படி ராவணன் வந்துட்டு பிராமணன்னா, வால்மீகி ராமாயணத்தைப்படி புத்த மதம் வந்து பிராமணரால் தோற்றுவிக்கப்பட்ட மதம். புத்தன்றது பிராமணர், ஏற்றுக்கிறியா நீ? அல்ல, அதுக்கு எதிரானவர் தானே. அப்புறம் அவர் எழுதுனதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னா அவர் என்ன வரலாற்று ஆசிரியரா இல்லை நீ அவரோட மாணவரா? புரியுதா? அப்போ வால்மீகி ராமாயணன்றது அவங்களோட வெர்ஷன். அது அவர் வந்து புத்த மதத்தை அந்த திட்டிருப்பாரு. அதே சமயம் வந்துட்டு இப்போ ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடத்தணும்னு முடிவு பண்றாங்க. தோரணம்லாம் கட்டுறப்ப எங்க கட்டுறாங்கன்னா புத்த மடாலயங்கள் மேல தோரணம் கட்டுறாங்க அப்படின்ற குறிப்பு வந்துட்டு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அதுவும் இருக்கும் அங்க. இப்போ வால்மீகி ராமாயணத்தை காமிச்சு புத்தர் வந்துட்டு ராமர் காலத்துல இருந்தாரு, பல ஆயிரம் வருஷம் முன்னாடி, லட்சம் வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்றாங்கல்ல வால்மீகி ராமாயணம். அப்பவே வந்துட்டு புத்த மதம் இருந்துன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. அவங்க 6ஆம் நூற்றாண்டுல தான் புத்தரே பிறகுறாரு. அவருடைய முன்னாடி வந்து புத்த மதம் வந்துருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் முதல்ல எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி படிச்சுட்டு அப்புறமா அவங்க அறிவு காமிக்கலாம். எனக்கு அறிவு இருக்குதுன்றதை காமிக்கிறதுக்காக போய் படித்து பரான்றது இருக்குல்ல, அது வந்து சமூகத்துக்கு ஒரு பெரிய கேடாக முடியும். ஏன்னா அந்த சமூகத்துக்கு வந்து அறியாமை வந்து கேடு கொடுப்பதில்லை. சில பேர் அவங்க முட்டாள்தனத்தை வந்து புத்திசாலித்தனம்னு நம்புறாங்கல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தப்பை தான் முட்டாளுங்க பண்ணுவாங்க, பெரிய தப்பு வந்து புத்திசாலின்னு நம்புற முட்டாள்கள் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆபத்தானவர். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் லைஸ் அப்படின்னு இருக்கோன்றீங்க, மக்களை வந்து பிளவுபடுத்துறதுக்கு இல்லை அவங்கள குழப்பமடைய வைக்கிறதுக்கு. எங்கேருந்து இவன் வந்து அந்த ராஜ்யத்தை அமைக்கிறான்? இல்லை அந்த தீவோட மண்ணின் மைந்தன் தானா ராவணன்? இல்லை, கதைப்படி பார்த்தீங்கன்னா மண்டோதரி தான் வந்து அந்த தீவுக்கு வந்து உரிமையாளர். மயன்றவங்க அவங்க அப்பா. மயன் வந்துட்டு மண்டோதரின்ற அவங்க பொண்ணுக்காக கட்டி கொடுத்த ஒரு நாடு தான் இலங்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பராமாயணத்திலேயே கூட ஒவ்வொருத்த இடத்தையும் சொல்கிறப்போ மண்டோதரி இருக்கிற இடத்த வந்து பார்க்குறப்போ மயன் மகள் உரை மாடம் அப்படின்னு சொல்லுவார். மயனோட பொண்ணு இருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு பெருந்தச்சன், கட்டுமானம் செய்கிறவங்க தமிழில் பெருந்தச்சன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பொண்ணுன்றதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ராவணன் இறந்து போயிருக்கிறப்போ அவர் வந்து அம்பு எப்படி போச்சுன்னு சொல்கிறப்போ வெள்ளருக்கும் சடை முடியான்னு வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ அப்படிம்பாங்க. இழைக்கிறதுன்ற வார்த்தை யார் பயன்படுத்துவா? அந்த இந்த தொழிலில் இருக்கவங்க தான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ வந்துட்டு அதெல்லாம் அவர் அந்த உள்ளே கொண்டு வருவார் இல்லைங்களா. கதைப்படி பார்த்தீங்கன்னா இலங்கைன்ற ஒரு தீவுக்கு உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா மண்டோதரி தான். மண்டோதரினா வந்துட்டு உதரம்னா வயிறு, மந்த உதரி, சின்ன இடுப்பு, கொடியிடையான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அழகாக இருப்பா. ஆமாம், அழகான ஒரு. இப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல சீதையை வந்து அது வரைக்கும் பார்த்ததில்ல அனுமன். அவர் போகிறப்போ மண்டோதரியை பார்த்துட்டு இவங்க தான் சீதையாக இருப்பாங்கன்னு நினச்சாரு அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க. ஆமாம், அழகு, சாந்தம், எல்லா ஒரு குணமும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இவங்க சொல்கிறாங்கல்ல. ராவணன் வந்து அரக்கன் அப்படின்னா அப்போ மண்டோதரியை பார்த்தோன்னே என் சீதைன்னு நினச்சார் அவர். அவங்க எல்லாருமே பார்க்க அழகாக தான் இருந்திருக்காங்க. நல்லா தான் மனுஷங்க தான் எல்லாருமே. இவங்க என்னன்னா வந்துட்டு ஒரு தரப்பை வந்துட்டு கூட குறைச்சி காமிக்கணும். அந்த கதை பாட்டுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தரப்பை வந்து அறக்கணும், இன்னொரு தரப்பை வந்து குரங்கணும், வெள்ளை கருப்பு அந்த மாதிரி தான் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு அதெல்லாம் இருக்கும் அதில். அப்போ எப்படி பார்க்கணும்னா அது வந்து கொஞ்சம் ஒரு கதைக்கேற்ற மாதிரியான மாற்றப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த புரிதலோடு அதை பார்த்தா தான் அது நமக்கு புரியும். அது இன்னொன்று என்னென்னா ராமாயணம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம நம்பன்னு சொல்லவே இல்லை. நம்பணும் ராமரை வழிபடணுன்னோ அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ராமாயணம்ங்கிற கதையை ஒரு புரிதல் வேணும் நமக்கு.
இந்த கதை இப்படிப்பட்டது, இது இவ்வளோ பழமையானது, பின்னாடி தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு இந்த புரிதலை தான் நான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறோம். இந்த புரிதலை வலியுறுத்துகிறவங்களோட எல்லா வாயையும் நீங்கள் மூடிட்டீங்கன்னா இந்த கதையை பயன்படுத்திக்கிறவங்க மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. எப்படி வேணால் மாற்றிடுவாங்க. இப்போ வந்து ஒரு காலத்தில் கம்மன் கழகங்கள் வந்து பல ஊர்களில் தொடங்குறப்போ இவங்கெல்லாம் ரொம்ப எதிர்த்து நிப்பாட்டி கம்மன் கழகத்தை தொடங்க வந்தால் நான் கால உடப்பெல்லாம் பேசிலாம் நிப்பாட்டினாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு கம்மன் கழகங்கள் இருந்திருந்தது அப்படின்னா அங்கே போகிறவங்களுக்கு ராமர் பற்றின ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்கும்ல. முட்டாள்தனத்துக்குள்ளே அவங்க சிக்காமல் இருந்திருப்பாங்கல்ல. புரியுது அவங்களுக்கு. இப்போ கம்மன் கழகத்தில் பேசுகிறாங்கன்னா அங்கே வரலாறு பேசுறதுக்குள்ளே நீ ஏற்பாடு பண்ணியிருக்கணும். பேசுகிறவன் ஏன் போய் மூடுற? இங்கே கம்மன் கழகத்தை எல்லாம் நீங்கள் தடை பண்ணி இல்லை வந்துட்டு அதை பெருசாக நடக்க விடாமல் அங்கே போகிற எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஏதோ முத்திரை குத்துறீங்க. கம்மன் கழகத்தை ஆரம்பித்த இஸ்மாயில் அவர்கள் வந்துட்டு இஸ்லாமியர், அங்கே பேசின அப்துல் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாமியர், அங்கே பேசாத இஸ்லாமியர்களே கிடையாது. இருந்தாலும் இவங்க திருப்பி 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 அதை ஒரு மதவாதம்னு எதுக்கு முத்திரை குத்துறாங்க? சங்கீத்தனம் அப்படின்னு பேர் வேறு. இஸ்மாயிலுக்கு தெரியாதது, கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கு தெரியாதது இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு கம்மனையும் தெரியாது, கம்பராமாயணத்தையும் தெரியாது, வரலாறையும் தெரியாது. இவர்களுக்கு என்னென்னா ஒருத்தவங்க எந்த ஒரு செயலை எந்த நோக்கத்திற்காக பார்க்கிறார்கள்ங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நிரூபிக்கணும். மிக குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா இங்கே வந்துட்டு நிறைய மோசமான புத்தகங்கள்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னம்மாசாமி கதைன்னு ஒரு புத்தகம், சில குறிப்பிட்ட ஜாதி மக்களை வந்து பச்சை பச்சையாக திட்டக்கூடிய புத்தகம். அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. அதை வந்துட்டு திமுக அரசாங்கம் வந்துட்டு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் கொண்டு போய் வச்சாங்க. இப்போ ஆட் பண்ணாங்க கருணாநிதி காலத்தில் பண்ணாங்க. பண்ணி ஏன் அதை பண்ணுறீங்க, சில ஜாதிகள்லாம் இப்போ இருக்கக்கூடிய புத்தகம் இதே பாடத்திட்டத்தில் வைக்கிறீங்கன்னா தீக்காவை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாங்க. அப்படிலாம் பண்ணாங்கல்ல. ஆனால் இவங்க வந்து திருப்பி திருப்பி எதை மட்டம் தட்டுவாங்கன்னா கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் மட்டம் தட்டுவாங்க. அதுக்கு நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னென்னா இது இன்னும் சோழர் காலத்தை சேர்ந்த நூல்கள். சோழர் கால தமிழை நம்ம புரிஞ்சுக்கணும், அது நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அதுக்கு பெரிய வாசலாக இருக்கக்கூடியது வந்து கம்பராமாயணமும் பெரிய புராணமும் தான். இவங்க மத காரணம் சொல்லி 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 இப்போ இது படிக்கூடாதுன்னா பழைய ஏற்பாட்டையும் திருக்குறளையும் படிக்கூடாதுன்னு சொல்லு. அதுவும் மத நூல்கள் தானே, வெளிப்படையான மத நூல்கள் தானே. செலக்டிவாக ஒரு விஷயத்தை மட்டும். ஆமாம், ஏன் அதுவும் குறிப்பாக இந்த 2 நூல்கள் இங்கே தடை பண்ணான்னா தடை பண்ண வேண்டிய நூல்கள் எவ்வளவோ இருக்குது இல்லைங்களா. காலத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணாவோட நூல்களை தடை பண்ணியிருக்காங்க, ஒரு காலத்தில் வந்துட்டு காந்தியோட நூல்களை தடை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. மார்க்ஸோட நூல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானியன் நாத்திக நானேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், பகத்சிங்கோட புத்தகம். அதை வந்து ஜீவானந்தம் அவர்கள் எழுதி முதல்ல வந்து பெரியார் அவர்களும் அவங்க அண்ணன்லாம் சேர்ந்து வெளியிட்டாங்க. பின்னாடி அந்த ஆங்கில அரசாங்கம் வந்து ஜீவானந்தத்தை தூக்கி சிறையில் போட்டுட்டு அந்த புத்தகத்தை தடை பண்ணப்போ பெரியார் வந்துட்டு மறைமுகமாக ஆங்கிலேயர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஜீவானந்தம் அவர்களை வெளில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணார். ஜீவானந்தம் அப்போ தான் வந்துட்டு திமுக விட்டு வெளில போனார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த நிறைய பேர் அதை பற்றி புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. ஒருவேளை நாத்திகம் என்பது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் நான் நாத்திகத்தையே கைவிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். காலகட்டத்தை பொறுத்து சிந்தனைகள் மாறும். மக்கள் வந்துட்டு எதை எப்போ ஏற்றுக்கணும், எதை எப்படி புரிஞ்சுக்கணுன்ற ஒரு புரிதலுக்கு வருவாங்க. நீங்கள் போயிட்டு புரிதலெல்லாம் அந்த மக்களுக்கு ஊட்டி விட நான் தான் வந்து புரிதலை என்னென்னா செலக்டிவாக இவங்களுக்கு யார் யாரெல்லாம் வேண்டாதவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்களுக்கெல்லாம் சங்கி முத்திரை குத்துறது, அந்த புத்தகத்தெல்லாம் மோசமான புத்தகம்னு சொல்கிறது. இவர்களுக்கு பிடித்த ஒரு புத்தகமாக இருந்தால் யுனெஸ்கோ பார்வையில் பெரியார்னு ஒரு புத்தகம் என்ன ஆதாரத்தில் எழுதினாங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் கேட்டால் பதிலே வரும் இல்லைங்களா. யுனெஸ்கோ வந்துட்டு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்னு இந்தியாவில் இருக்க ஒருத்தருக்கு விருது கொடுக்குமா. தென்கிழக்கு ஆசியாவில் வந்துட்டு இந்தியாவே கிடையாது. அதை வந்துட்டு யுனெஸ்கோவின் சார்பாக கலைஞர் கருணாநிதி கொடுத்தார். யுனெஸ்கோவினுடைய நல்லெண்ண தூதர் அவர் இல்லைங்களா. அப்போது இவங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் இவங்க வந்துட்டு நல்ல பண்ணிக்கிறது. இது என்னன்னா இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு வரலாற்று புரிதலோ ஒரு இலக்கிய ரசனையோ இல்லாத ஒரு தலைமுறையோ அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம என்னென்னா அது படிக்கிறப்போ ஒரு கதைன்னே படி, நம்பாமல் படி, படித்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவெடு இதை ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு. அதை படிக்கவே கூடாது. இது வேணவே வேணாம் அப்படின்னா இது பேர் என்ன அறிவு? தொட்டாலே பாவங்கிற மாதிரி ஒரு அப்படியே தானே இருக்குது. இதை தான் ஒரு காலத்தில் வந்துட்டு இதை படித்தா ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன்னு சொன்னவனுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதே தான் 2 பேருக்கும் ஒரே நோக்கம் தானே. அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்துட்டு ராமரை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இப்போ ராவணனை இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2மே என்ன ஆகும்னா ஒரு பெரிய அளவில் தமிழர்களுக்கு எதிராக தான் வந்து நிற்கும். ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஆமாம், நம்ம வரலாறு வந்துட்டு ரொம்ப ஒரு இழப்பை சந்திக்கும். இன்னொன்று அவங்க அதை வன்முறைக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ வன்முறைக்கு பயன்படுத்துகிறப்ப யார் அதெல்லாம் நட்டமடைய போகிறது? அங்கே இருக்கிற தமிழர்கள். எங்கே இருக்க எல்லா இடத்துலையும் வடக்குலலாம் என்னங்க சொத்து இருக்குது அவனுக்கு? அவன் வந்து விரிச்ச இடத்துல படுத்துப்பான், 250 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு வாரம் உட்காந்து சாப்பிட்றான். அப்போ வந்து இந்த சொத்து, இந்த வாழ்வுரிமை, இந்த நாகரிகம், மானம், அவமானம்லாம் நமக்கு தான். நம்ம தான் அதில் அல்லல் பட போகிறோம். அதனால் அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு மற்ற யாரும் இதை பற்றி பேச முடியாதுன்றப்போ நமக்கு பேசுறதுக்கு இருக்குல்ல. ராமாயணம்ன்றது வந்துட்டு ஆரிய வரிக்கு முற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம் தானே. நம்ம தானே பேச முடியும். அதுக்கு முன்னாடி இருந்தோன்றதுக்கு நமக்கு தானே ஆதாரம் இருக்குது.
இல்லையா? நமக்கு தானே ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நம்ம தான் இதை பற்றி பேசணும். அப்படி பேச வேண்டிய நம்ம வாயையும் அடைச்சிட்டாங்கன்னா இது வந்து சங்கிகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சேவையாக தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரிண்ணே, இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ராவணனை பற்றி நீங்கள் சில இப்போ ஆராய்ச்சிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து புத்தகங்கள் கூட வந்து வெளியிட போகிறீங்க இல்லையா? இல்லை புத்தகம் வெளியிடுற யோசனை இல்லை. ஓகே. என்னென்னா இப்போ ராவணன் தொடர்பாக சில நிகழ்வுகளை வந்துட்டு ரொம்ப காலமாக தமிழர்கள் உலகம் முழுக்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு பல நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு பணி ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறதுனால நான் பொதுவாக அந்த விழாக்களை தவிர்த்துட்டு வந்தேன். ஆனால் எப்போ வந்துட்டு சிங்களர்களும் ராவணனை வந்து கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ நம்ம போயிட்டு தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டியது தான் ஒரு தார்மீகமான நியாயம்ன்றப்போ நான் வந்துட்டு போயிட்டு ராவணனுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு என்ன, அதுக்கு எவ்வளோ வரலாறு இருக்குது, எந்தெந்த கல்வெட்டுகள் நமக்கு கிடச்சிருக்குது, இப்போ சிங்களர்கள் சொல்கிறதுல இருக்கக்கூடிய பொருத்தப்பாடின்மை என்ன, அதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது தொடர்பாக புத்தகம் எழுதணுமா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரல. ஆனால் அது காலம் தான் முடிவு செய்யும். சரிண்ணா, இப்போ முடிவாக ஒரே ஒரு விஷயம், இப்போ நிறைய ராவணனை பற்றி தெரிஞ்சுக்கணும், தவறான தகவல்லாம் வந்து மக்கள் மனசில் வந்து எடுக்கணும், அவங்களுக்கு ராவணனை பற்றி புதுசாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா எந்தெந்த நூல்களை போய் தேடலாம், எதெல்லாம் போய் நாடலாம் அவங்க அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்க முடியுமா? ராவணன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு கம்பராமாயணம் உதவி செய்யும். ஓகே. கம்பராமாயணம்ன்றது வந்து ராவணன் வந்து ரொம்ப கெட்டவன்னு கட்டமைக்கப்பட்ட பிறகு எழுதப்பட்ட ஒரு நூல் தான். இருந்தாலும் கூட ராவணனை வந்துட்டு போகிற போக்கில் அதில் வந்துட்டு கொச்சைப்படுத்தியிருக்க மாட்டான். ராவணன் வந்து இந்த அரக்கன்கிறத மாற்றி மனுஷன்லாம் எழுதில்லை, இன்னும் கூட நன்றாக எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் கம்பருடைய காலகட்டத்தில் அவருக்கு இருந்த இடர்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பர் காலகட்டத்தில் ராமர் வந்து கடவுள் ஆகிட்டார். வால்மீகி காலகட்டத்தில் ராமர் கடவுள் கிடையாது, மனுஷன், அசைவம் சாப்பிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவங்களோட இது படி பார்த்தா கம்பர் காலகட்டத்தில் அவர் வந்து கடவுளாக மாறிட்டார், கோயிலெலாம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா எழுதணும். அப்போ அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படி இருக்குது, அந்த நெருக்கடிக்கு நடுவில் கூட ராமர் இதெல்லாம் தப்பாக பண்ணாருன்றதை கம்பர் எடுத்து காமிக்கிறார். சூப்பர். ராவணன் இதெல்லாம் சரியாக பண்ணான்றதை அவர் எடுத்து காமிக்கிறார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சீதையை வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ராமர் வந்துட்டு நான் 3 உலகங்களையும் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு அம்பு எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவர்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்பு இருக்குது, அதை விட்டால் 3 உலகம் அழிஞ்சு போயிட்டு. ஜடாயு வந்துட்டு அப்போ இறக்க போகிற சூழ்நிலையில் இருக்கார், ராவணன் வந்து ரெக்கையை வெட்டினதுனால. இப்போ ஜடாயு வந்து என்ன பண்ணுறாருன்னா நிப்பாட்டுறாரு ராமனை. நிப்பாட்டி குல பழி கூட்டி கொண்டீர் அப்படிங்கிறாரு. ஓகே. எங்கள் அப்பா அப்படி தான் அறிவு இல்லாமல் ஒரு பையன் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், மான் நினச்சி அம்பு போட்டான் சிரவணன்ற பையன் மேலே, நீ அறிவு கெட்டதனமா அம்பு போடாதுன்னு சொல்லிட்டு ஜடாயு ராவணன் நிப்பாட்டினாரு, ஏற்கனவே இருக்கிற பழியை நீ கூட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய தப்பை செய்ய போறாரு. இதே ஜடாயு சீதையை தூக்கிட்டு ராவணன் போகிறப்ப நிப்பாட்டி இனி ஏன் தொடங்கினேன்னு கேட்குறாரு. ஏன் ஆரம்பிச்ச? ஓகே. ஏன் ஆரம்பிச்சேன்னா என்ன அர்த்தம்னா ராவணன் தூக்கின முதலாவது பெண் சீதைன்னு அர்த்தம். அப்போது ராமர் பண்ணுறப்போ தப்பை கூட்டிக்கிறேன்னு சொல்கிற அதே ஜடாயு ராவணன் பண்ணுறப்ப ஏன் தப்பை ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறேன். இந்த வித்தியாசம் அதுக்கு முன்னாடி அவன் நல்லவனாக இருந்திருக்கான்றத சிம்பாலிக்காக சொல்கிறான். அதே மாதிரி ராவணன் இறந்து போகிறப்போ சீதை பற்றின ஆசையை வந்து ஒரு மனத்தில் இல்லைன்றத மண்டோதரி சொல்கிறான். மனச்சிறையில் கறந்த காதல் இருக்குன்னு எனக்கு கருதி அப்படின்ற இருந்த காதலை வந்து அந்த அம்பு போய் தேடலை. இப்போ ராமன் விட்ட அம்பு வந்துட்டு தொலைச்சிட்டு போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காதல் இருக்குமானா அந்த அம்பு போய் தேடிச்சு, இல்லைன்றப்ப அந்த அம்பு வெளில வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மணிரத்னம் படத்தில் ராவணன் படத்தில் காட்டின மாதிரி காதல்லாம் அவருக்கு இல்லை அந்த முடிகிறப்ப அந்த காதல் இல்லைன்றதை மண்டோதரியை வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி போர் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ராவணன் முதுகில் வந்துட்டு சில தழும்புகள் இதெல்லாம் இருக்குது. குத்துன ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முதுகில் வந்துட்டு தழும்பு வந்துடுது. அப்போ வந்துட்டு ராவணன் முதுகில் வந்து தழும்பு அவன் புறமுதுகு காட்ட மாட்டான்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ விபீஷ்ணன் ராவணனோட தம்பி இந்த பக்கம் வந்துட்டான். அவன் சொல்கிறான் என்னென்னா ராவணன் வந்து போர் பயிற்சி பண்ணுறப்போ யானைங்க கிட்ட சண்டை போடுறப்போ அந்த யானைகள் வந்து அவன் நெஞ்சில் குத்தும், தன்னோட கொம்புங்களால் குத்தும். அந்த தந்தத்தை வந்து அவன் அப்படியே முறிச்சு விட்ருவான். அப்போ யானையை பிடிக்கிறப்போ முறிச்சு விட்றப்போ அந்த சில தந்தங்கள் வந்து வெளில வராமல் உள்ளே தங்கியிருக்கும். இப்போ வந்துட்டு அவனுக்கு அடிப்பட்ட உடனே பின்பக்கமாக அந்த இதெல்லாம் திருப்பி வந்துருச்சு. அப்படி தானே தவிர பெரிய வீரன் அவன் ஒருபோதும் புறம் இதுக்கு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு விலகி வந்த தம்பி சொல்கிறதாக அதில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் வர்றப்போ ராவணனுடைய பையங்கள்லாம் அந்த போருக்கு அனுப்புகிறார், இந்திரஜித்தை அனுப்புகிறாரு. அதே மாதிரி அக்ககுமாரன் போகிறான். அக்ககுமாரனோட நண்பர்கள் எல்லாரும் அவங்க கூட போகிறாங்க. ஆவி வேறில்லா தோழர் அப்படின்னு எழுதுவார் அங்கே கம்பர் இல்லைங்களா. எல்லாம் போய் இறந்து போகிறான். இன்றைக்கும் தமிழன் வந்துட்டு போர் வந்துச்சுன்னா அவன் புள்ள குட்டியெல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு வாழ்கிறது கிடையாது இல்லைங்களா. ஆமாம், குடும்பமே மடிஞ்சதில்ல, குடும்பமே தான் சாகும். என்னைக்கு இருந்தாலும் தமிழர்கள் செத்தா என் குடும்பத்தில் வந்து ஒருத்தவன் இறந்து போயிட்டான்னா அப்போ நான் வாழணும்னு ஒரு தமிழ் ஆசைப்பட மாட்டேன். அந்த கதாபாத்திரம் வந்து அப்படியே கம்பர் மாடர்ன் டைம்ஸில் முதல் பிள்ளை இறந்தவனையும் தானும் இறந்துரு, அதுக்கப்புறம் இளைய பிள்ளையும் அங்கேயே இறந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மானமுள்ள தமிழர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதெல்லாம் அதில் இருக்கும். அப்போ அதனால தான் வந்துட்டு ராவணன்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பேசுகிறோம். இந்த செய்திகள்லாம் நமக்கு வர்றதுக்கு கம்பர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். நம்ம கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலத்தையும் கம்பருக்கு இருந்த இடர்பாட்டையும் கணக்கில் கொண்டு
அவர் தான் முதல்ல வந்துட்டு ராவணனுக்கும் தமிழனுக்குமான தொடர்பை வெளில கொண்டு வந்தோன்றதை நினைவில் வச்சு இந்த கம்பராமாயணத்தை படிக்கணும். அவ்வளோதானே தவிர, ஏன்னா எல்லாருக்குமே வந்து எழுதுகிற காலகட்டத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும். முழு சுதந்திரத்தோட யாருமே அதை எதையுமே எழுதிட முடியாது இல்லைங்களா? இப்போ இருக்கிற மாதிரி அப்பயும் இடர்பாடுகள் ஆட்சியில் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ சார்லஸ் டார்வின் வந்து பரிணாம கொள்கையை கண்டுபிடிச்சிட்டாரு. புத்தகத்திலே வந்துட்டு கடவுள் மனுஷனை படைக்கலன்னு எழுத வேண்டியது தானே. 3வது புத்தகத்தில் எழுத முடிஞ்சு. அப்படி வந்து கதையை வந்துட்டு அப்புறமா போகிற போக்கில் ஒரு இடத்துல அதை தொட்டு கொண்டு போகிறாரு. அறிவு இருக்கிற சமூகம் அந்த புரிஞ்சுக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சார்லஸ் டார்வின் பிறந்திருந்தானா ஒரு 2 புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருக்கு சங்கி பட்டம் கட்டிட்டு 3வது புத்தகத்தை பொத்தி வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் திறன் கிடையாது. யார் எழுதுனா, எந்த சூழ்நிலையில் எழுதுனா, அவர் வந்து எழுதாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு அவனும் குறை சொல்லணும் தமிழ். ஏன்னா வந்துட்டு இவங்க மொழியில் பழமையான இலக்கண இலக்கியங்கள்லாம் கிடையாது, இவங்களுக்கு வரலாறும் கிடையாது. அப்போ என்னென்னா எவனுக்கு இலக்கண இலக்கியம் இருக்கோ, எவனுக்கு வரலாறு இருக்கோ அவனை வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா பதிலுக்கு இவனுக்கு இருந்தால் தானே சொல்லணும். இன்றைக்கும் வந்து தமிழக வரலாறு நக்கல் பண்ணணும், ஒப்பிட்டு காட்டணும்னா கிரேக்க வரலாறையும் ரோமானிய வரலாறையும் எகிப்து வரலாறையும் எடுத்துகிட்டு வந்து தான் பேசுவாங்க. ஏன் உங்கள் அப்பாரெலாம் அந்த ஊருக்காரங்களா? உன் வரலாறு பேசலாம்ல. எக்ஸாம்பிள்னாலே அங்கே போகுது. ஏன் அங்கே போகிற நீ? புரியுதா உங்களுக்கு? அதான் என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் உருவாக்க பார்க்குறாங்க. தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு, அவங்க தாழ்வு மனப்பான்மையை வந்துட்டு வெளிக்காட்டக்கூடிய ஒரு வகை அப்படின்னா நம்ம அதை பார்க்க முடியும். இப்போது ஆங்கிலேயர்கள் பார்க்குறோம், அவங்க ரோமானியர்கள் கிடையாது, கிரேக்கர்கள் கிடையாது. அவங்க வந்து ரோமானிய வரலாறையும் கிரேக்க வரலாறையும் இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறாங்கல்ல, ரெஃபரன்ஸ் பேசுகிறாங்க இல்லைங்களா? அதனால் அவங்க குறைஞ்சி போயிடறாங்களா என்ன இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு ஒரு அறிவு. இவங்க வரலாறை எதிர்த்து யாரையா நக்கல் பண்ணி நீ அதனால் உயர்ந்துட போறியா என்ன, எல்லாரையும் மட்டம் தட்டி நீ உயர்ந்துட போறியா என்ன? கிடையாதுல்ல. ஆனால் அந்த அறிவு கூட இல்லாத ஒரு மன வளர்ச்சி குன்றின ஒரு கூட்டம் தான் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. அதான் இங்கே இருக்கிற சிக்கல். சரி, இப்போ இந்த ராவணனை பற்றி எனக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருந்துச்சோ, இல்லை ஒரு ஆர்வம் இருந்துச்சோ, இல்லை எனக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சோ, நான் அதுக்கான கேள்விகள்லாம் கேட்டேன். நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதற்கு மூலியமாக நீங்களும் பல தேடல்கள் இதன் மூலியமாக வந்து ஈடுபட போகிறீங்க. அதற்கான புத்தகம் எழுதுமான்ற முடிவில் இன்னும் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஃப்யூச்சரில். இப்போ எங்களுக்கு கேட்டவங்களுக்கு நீங்கள் சொன்ன தகவலை வச்சு இன்னும் முன்னே போகிறதுக்கு இன்னும் நிறைய ராவணரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன். அப்படி தான் இந்த கான்வர்சேஷன், இந்த கலந்துரையாடல் நான் எடுத்துக்கிறேன். மிக்க நன்றி.